ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஏன்னா நான் தயாராகிட்டேன், ஆல்மோஸ்ட் ரெடி. நான் 3 வருஷமாக படித்தேன், 4 வருஷமாக படித்தேன், எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையெல்லாம் நான் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேங்க. ஏன்னா நான் இனிமேல் 2026 வரக்கூடிய எக்ஸாமை நோக்கி பயணிக்கிறதுக்கு நான் புதுசாக தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். நான் புதுசாக தான் தேவையான மெட்டீரியல் என்ன வேணும்னாலும் வாங்குறதுனாலும் நான் புதுசாக தான் வாங்கிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில். அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் நான் ஜிஎஸ்சில் நிறைய டாப்பிக்கு நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், மேக்ஸும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். இருந்தாலும் நான் இனிமேல் ஃப்ரெஷ்ஷர் தாங்க. ஏன்னா அந்த நோட்டெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டேன். ஏன்னா நான் இனிமேல் ஜிஎஸ் அப்படின்னா அது ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அது சம்மந்தமான அவுட் சோர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணி எழுதணுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி எழுதியிருந்த பேஜில் அதுக்காக இடம் விட்டுலாம் நான் எழுதலை. அதனால் நான் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுட்டேங்க. நான் எந்த டைமில் படிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு ஸ்டடி பிளானாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் ஒரு 100% இல்லைன்னா கூட ஒரு 99% அதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் 2026 வரக்கூடிய எக்ஸாமையும் விட்டுட்டு நான் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு நான் இனிமேல் தயாராக இல்லை. நான் அதுக்கு கண்டிப்பாக நான் படித்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கிடையாதுங்க. நான் ஃபுல் டைம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அப்படி நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஸோ இந்த மாதிரி டைமுக்கு இடையில என்னால் எங்கெங்கெல்லாம் டைம் எடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் எடுத்து நான் ஒரு 10 ஹார்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹார்ஸ் படிக்கிற மாதிரி நான் ஸ்டடி பிளான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் நவம்பர் 1லேருந்து பிளான் போட்டிருக்கேன். அப்படின்னா நவம்பர் 1லேருந்து நான் 10 டேஸ் உட்காந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் படித்தேன், எக்ஸாம் நெருங்கின டைமில் நான் படித்தேன். ஆனால் இப்போ எடுத்தோடனே இப்போ கொஞ்ச நாள் பிரேக் ஆகிட்டதுனால நான் அப்படி படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹார்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 4 ஹார்ஸு 5 ஹார்ஸு அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட நான் 10 ஹார்ஸ் என்னால் உட்காந்து படிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் இப்போ இருந்து அந்த 10 ஹார்ஸ் நான் உள்ளே புஷ் பண்ணி 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 என் மைண்டு கொண்டுட்டு போனோம்னா தான் அந்த 10 ஹார்ஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்மளால் உட்காந்து படிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்த உடனே 2 ஹார்ஸ்க்கு பிளான் போட்டேன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகிடும். அதனால் எப்போவுமே நம்மளோட எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அதனால் நம்ம எப்போவுமே ஓடிட்டு இருக்க தான் நினைக்கணும். அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 10 ஹார்ஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் யாராச்சும் என்னால் நீங்கள் போட்டிருக்க அந்த 10 ஹார்ஸ் என்னால் உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி படிங்க. நான் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஃப்ரீ டைம் தான் அந்த 10 ஹார்ஸும் நான் வேறு எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. நான் படிக்கிறேன்னா படிப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது வேலைகள் பார்க்குறேன்னா அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஸ்டடி பிளான் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். 2026 நான் வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸும் எழுதணும், குரூப் 4 எழுதணும், குரூப் 2 எழுதணும், எல்லாமே எழுதுகிற ஐடியாவில் மேக்ஸிமம் என்னோடய ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸை எய்ம் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம ஆக்சுவலாக அவுட் சோர்ஸ் எல்லாமே படிக்கும்போது அது குரூப் 1க்கு குரூப் 2க்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகாதான் போகுது. இனிமேல் குரூப் 4 நம்ம வெறும் புக்ஸை மட்டும் படித்தோம் அப்படிங்கிறத வேலைக்காகாது. நான் எப்படி படிக்கிறேன், என்னோட டே டு டே பிளான் என்ன, நான் என்ன அவுட் சோர்ஸ் எழுதியிருக்கேன், என்ன அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் டே பை டே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சிலர் அவுட் சோர்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது டே பை டே நான் படிக்கும்போது அவுட் சோர்ஸ் அதுக்குண்டான டாப்பிக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு உட்காந்து படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஆடியோ மாதிரியாவது வீடியோவில் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த அவுட் சோர்ஸில் இருக்க கொஷின்ஸு லைன் பை லைனாக நான் அதில் ஆடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் இப்போ என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டடி பிளான் இப்போ இதுவே
5 மினிட்ஸ் பக்கமாக போகுது. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோலேயே வந்து நான் ஸ்டடி பிளான் என்ன, என்னோட டே பை டே பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் நவம்பர் 1லேருந்து ஒரு நவம்பர் 5 வரைக்கும் ஒரு பிளானும் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.